காயல்பட்டணம் செல்வதற்காக பேருந்தில் ஏற வந்த இஸ்லாமிய பெண்ணை தடுத்து நிறுத்தி ஏற்ற மறுத்த கண்டக்டர். உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது, மத்திய பிரதேசத்தில் நடந்தது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கையில் தமிழகத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. அவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த முழு காணொலியும் நீங்கள் இப்போது பார்க்கலாம். கேட்டுவிட்டு முடிவு செய்யுங்கள். கண்டிப்பாக இந்த கண்டக்டர் மீது தவறு இருந்தால் உரிய நடவடிக்கை உடனடியாக தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்ப மத்தவங்களை ஏறிக்கிறாங்களே என்ன? காயல்பட்டினம் வழியா இல்லையா? காயல்பட்டினம் வழியா இல்லையா? காயல்பட்டினம் வழியா இல்லையா? அதை சொல்லுங்க. காயல்பட்டினம் போகுமா போகாதா? அப்ப ஏன் இவங்களையும் ஏத்த மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நாங்க டிக்கெட் எடுத்தாலுங்க போறோம். அந்த ஓனர் நம்பர் கொடுங்க. யார் அந்த ஓனர்? எங்க ஓனர் நம்பர் கொடுங்க. ஓனர் நம்பர் கொடுங்க. ஓனர் நம்பர் பிரைவேட் பஸ் இப்படிதான். ஓனர் நம்பர் எழுது. அது என்ன தூத்துக்குடி மட்டும் தான் ஏத்துறீங்களா? சொல்லுங்க. ஓனர் நம்பர் சொல்லுங்க. 43 அடிய சொல்லுங்க. சொல்லுங்க. 43 14 70 13. அவர் ஓனர் பேரு? ஓனர் பேர் என்ன? ஓனர் எந்த நம்பர்? ஓனர் பேர் என்ன? போடுங்க போய் கேளுங்க. யார் ஓனர்? என்ன பெரிய அதாவது யாரு? ஓனர் பேர் என்ன? ஓனர் ஏன் ஓனர் பேர் உங்களுக்கு தெரியாது? ஓனர் பேர் உங்களுக்கு தெரியாதா? வீரபாண்டிய பட்டு ஏத்த மாட்டேங்கிறாரா? வீரபாண்டிய பட்டு ஏத்த மாட்டேங்கிறாரா? அப்ப 1:45 மட்டும் ஏத்தவே சொல்றீங்களா? இப்ப அப்படி ஒண்ணு நீங்க ஏற வேண்டாம். 1:45 கிளம்போது ஏறீங்க. அன்னைக்கு அப்படிதான் ஒரு பிரைவேட் பஸ் அவனே இப்படிதான் ஏத்திட்டு இறங்கிட்டாங்க. தங்கம் பஸ் தங்கம்